ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக அருமையான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். விசேஷமாக இந்த பாடத்தை படித்த பிற்பாடு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இந்திய தேசத்திற்காக திருப்பல் நின்று ஜெபிக்க வேண்டும். ஆகவே தான் இந்த அருமையான சப்ஜெக்டை சொல்லும்படியாக ஆண்டவராகி தேவனால அருமையாக நான் உணர்த்தப்பட்டு இந்த சப்ஜெக்டை பேசலான்னு கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார். எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களில் 18, 19 ஆகிய தேதிகளில் 2024 ஆண்டு அற்புதமாக இந்த ஜூலை மாதத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த சம்பவத்தை உலகம் முழுவதும் கண் கலங்கிய, மனம் பதறி போன ஒரு நிலை எல்லாருக்குமே தெரியும். ஏறத்தாழ இப்பொழுது ரிசல்ட் பார்க்கும் பொழுது 100 பேருக்கு மேலே கள்ள சாராயத்தை குடித்து இருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்கள் மரணங்கள் 61 இப்பொழுது கணக்கு எடுத்திருக்கிறார்கள். 61 பேர் மரித்திருக்கிறார்கள். கள்ள சாராயத்தினால அநேக குடும்பங்கள் கண் கலங்கி கருணாபுரத்தில் கலங்கி போயிருக்கிற உள்ளங்களும் இல்லங்களும் உண்டு. ஆகவே அந்த தேசத்திற்காக, அந்த மாநிலத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நல்ல அருமையான ஒரு தலைப்புகள். நான் அதுக்கு எவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு அந்த பட்டணத்தை நினைத்து ஜெபித்தது உண்டு. கள்ள சாராயத்தை நாடாதே, கல்லறைக்கு போய் சேராதே. கள்ள சாராயத்தை நாடாதே, கல்லறைக்கு போய் சேராதே என்ற தலைப்பில் அந்த தேசத்துக்காக வருத்தம் தெரிவித்து, அதோடு கூட கள்ள சாராயத்தில் ஈடுபடுகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, ஒரு அவேர்னஸ், கள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுத்து வாக்கியங்களை படித்து கொண்டு நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சாராயமா சம்சாரமா? சாராயமா சம்சாரமா? கள்ள சாராயத்தை நாடாதே, கல்லறைக்கு போய் சேராதே. சாராயத்தை தேடாதே, சாவை நாடாதே. சாராயத்தை தேடாதே, சாவை நாடாதே. எவ்வளோ காரியங்கள் இந்த வேத வசனங்கள் இருந்து எடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு வார காலமாக அவர்களுக்காக ஜெபித்து எடுத்த ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தைகள். கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தில் கண்ணீரில் கலங்கிய கருணாபுரம், அந்த பட்டணத்துக்காக, அந்த வில்லேஜுக்காக, அந்த மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் 2024 ஆண்டு 18, 19 ஆகிய தேதிகளிலிருந்து இன்று வரையும் நாம் கலங்கி கொண்டு தான் இருக்கிறோம். கண் கலங்குகிறது. அந்த குழந்தைகள் அழுகிறதையும், தாய்மார்கள் அழுகிறதையும், உறவுகள் அந்த ஊர் அழுகிறதையும் நம்முடைய நெஞ்சை பதற வைக்கிறது. நம்முடைய மனம் பதறுகிறது. கண்ணீர் தானாக கலங்கி கண்ணீர் விடுகிறது கருணாபுரத்தில் மரித்த குடும்பங்களை நினைத்து. எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்ம தேசத்தில் நடக்கிற அநியாயம் என்ன, நம்ம தேசத்தில் நடக்கிற அட்டூழியம் என்ன, நம்ம தேசத்தில் நடக்கிற இந்த கள்ள சாராயத்தினால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கள்ள சாராயத்தினால அநேக குடும்பங்கள் மரித்து போயிருக்கிறார். எனக்கு ஞானம் அல்லது தெளிவு தெரிந்த நாட்கள் முதற்கொண்டு இந்த சாராயத்தை குறித்து கேள்விப்பட்ட நாட்கள் உண்டு. என்னுடைய தாய் மாமன் கூட சாராய் குடித்தே மரித்து போனார். என்னுடைய உறவுகள் எத்தனையோ பேர் சாராயம் குடித்து மரித்து போனார்கள். அவர்கள் அந்த கள்ள சாராயத்தை குடிக்கிறதுனாலே அவர்களுடைய உள் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு செயல் இழந்து மரித்து போன குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் ஒரு காணொளி காட்சியை பார்த்தேன்.
ஒரு சின்ன பையன் சாராய் கடையில் அல்லது டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிறான். அந்த பையனை பார்த்து ஒரு மனிதன் கேட்குறாரு, டேய், இந்த சின்ன வயசுல அந்த கடையில் வேலைக்கு வந்துட்டியா அப்படின்னு அதட்டுறாரு அந்த சிறுவனை. அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், போயா பார்த்தாங்க, உங்கள் மகன் உன்னை போல தான் எங்கள் அப்பா இங்கே வந்ததுனால அவர் போய் சேர்ந்தாரு, நாளைக்கு உங்கள் பையன் கூட இந்த இடத்துல வருவான் வேலைக்கு அன்னு சொன்ன உடனே அவனை வியக்க வச்சது ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் அந்த பையன் கொடுத்தது. அந்த வீடியோ ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து குடிச்சிட்டு போகிற தாய் தகப்பன்மார்கள் உண்டு. எத்தனையோ அவேர்னஸ் கொடுத்தும் விழிப்புணர்வு கொடுத்தும் அதை மதிக்காமல் இருக்கிறவர்கள் உண்டு. சிகரெட் மேலே போட்டிருக்கு என்னென்னலாம் வியாதி வருதுன்னு, கேன்சர் வருது அந்த நெஞ்சுக்குள்ள, வாயுக்குள்ள, அந்த வயிற்றுக்குள்ளாக, அவைகளெல்லாம் போட்டிருக்காங்க படம். படிக்காதவங்க கூட புரிந்து கொள்ளலாம். அதே வண்ணமாக மது பாட்டில் மேலே போட்டிருக்காங்க, குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், மற்ற குடும்பத்தை கெடுக்கும், தன்னை கூட கெடுக்கும், தனக்குள்ள இருக்கிற உறுப்புகளை கூட கெடுக்கும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. எனவே எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், the book of Isaiah chapter 5 verse 11, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டு போகும் அளவும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலையில இருட்டோடு எழுந்து சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு ஐயோ. பொழுது போகும் மட்டும் கோர்ட்டில் ஒரு சம்பவம், ஒரு வாதாடினார்கள். எல்லா மாநிலங்களிலும் டாஸ்மாக் கடை உண்டு, சாராய் கடை உண்டு, கள்ள சாராயம் உண்டு, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வாதாடுகிறவர் ஒருத்தர் சொன்னார், எல்லா மாநிலங்களிலும் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வரும் பொழுது குடித்து விட்டு வந்து அமைதியாக தூங்கி விடுவார்கள், எங்கள் மாநிலத்தில் குடியாகவே பொழுதுபோக்காகவே வைத்திருக்கிறார்கள், ஆகவே தான் பிரச்சனை என்று சொன்னார்கள். குடிக்கிறதே வேலை, காலை முதற்கொண்டு மாலை வரை குடிக்கிறதே வேலை. உனக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுகிறது, உனக்கு ஐயோ. எனக்கு அருமையானவில்லை, இதை மது விற்பனை சாதனையா உத்தரப்பிரதேசத்தில் 41 கோடி 41 250 கோடி, எவ்வளவு கோடி பாருங்க, ஏறத்தாழ 43 கோடி பணம் வசூலித்ததாக ஒரே சாதனை படித்ததா உத்தரப்பிரதேசம் சாதனை படித்ததா. எதிலெல்லாம் சாதனை படைக்கணும் என்று சொல்லி இந்தியாவுக்கு தெரியாம, அந்த நியூஸ் சொல்ல இயலாம மது விற்பனையில் சாதனைன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ வேதனை தெரியுமா? படிப்பில் சாதனை, வேலையில் சாதனை, சாதிப்பதில் சாதனை, கண்டுபிடிப்பில் சாதனை, இப்படியாக ஒவ்வொரு படைப்பின் அந்த மனிதனுடைய வாழ்கிற காரியங்களில் சாதனை படிக்க வேண்டிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் இப்போ மதுபானத்தில் சாதனை. தமிழ்நாட்டை முறியடித்தது, கர்நாடகாவை முறியடித்தது, பாண்டிச்சேரி முறியடித்தது, கோவாவை மேற்கொண்டது, இப்படியெல்லாம் சாதனை படித்த குடிக்காரர்களோட பட்டியலை சொல்லுகிறது. இந்த மது குடிய மக்கள் குடிய பிரியரா, அவர்கள் பேரு பாருங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா பாருங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களில் எத்தனையோ கோடி கணக்கில் குடிக்கிற மக்களை பார்த்து உங்களுக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுகிறது. நாம் இந்தியாவில் 28 மாநிலங்கள், 6,40,867 கிராமங்கள், எத்தனையோ கிராமங்கள். 2018 6 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட சொல்லப்பட்ட கிராமங்கள் இப்பொழுது அதிகமாக சொல்லுகிறார்கள். அந்த கிராமங்களில்
ஆகவே 8 யூனியன் பிரதேசங்கள், இந்த தேசங்களில் என்ன செய்கிறீர்கள்? குடி குடுத்தனமாக ஓடுகிறதா? மனிதர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமாகிய நாம் இந்த கடைகள் எல்லாம் மாற வேண்டும். 140க்கு மேலா இருக்கக்கூடிய 140 கோடிக்கு மேலா இருக்கக்கூடிய நாம் இந்திய தேசத்தின் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். கள்ள சாராயத்தினால மரித்து போகிறார்கள், டாஸ்மாக் கடைக்கு போய் மரித்து போகிறார்கள். குடிக்கிறதுனால வாலிபர்கள் படிக்கிறதில்லை. உபச்சாரத்திலும் பேசித்தனத்திலும் களவுகளிலும் திருட்டுகளிலும் கொள்ளைகளிலும் பலவிதமான வன்முறைகளில் ஈடுபட்டு வாலிபர்கள் மரித்து போகிறார்கள். மாநிலங்களில் மனிதர்கள் மரித்து போகிறார்கள். வன்முறைகள் அதிகமாக தென்படுகிறது. இவைகளெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். நம் இந்திய தேசத்துக்கு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிற ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் அவேர்னஸ் கொடுங்கள், ஒரு விழிப்புணர்வு கொடுத்து எல்லாம் கள்ள சாராயத்தை ஒழியுங்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். அப்படியாக குடிக்கார மக்களுக்கு அல்லது குடிய பிரியர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. டிவியில் சொல்லுகிற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது நல்லதா கெட்டதா என்று சோதித்து பரிசோதித்து அது நல்லதா என்றா அவைகளுக்கு நீங்கள் வழி நடத்துங்கள். இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய கருத்தில் தேசத்தை கொடுங்கள். 5 வருடங்களாக நாங்கள் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு அவேர்னஸ் உண்டாக்கி விழிப்புணர்வு சொல்லி அவங்க குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அவர்களை மாற்றுவோம். நாங்கள் அல்ல, நாங்கள் பிரசங்கிக்கிற, நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் மெய்யான தெய்வமாகிய கடவுள் இயேசு கிறிஸ்தானவர் அவர்கள் உள்ளத்தை மாற்றுவார். மதத்தை அல்ல, உள்ளத்தை மாற்றுவார். நாங்கள் அவர்கள் சுவிசேஷம் சொல்லி அவேர்னஸ் சொல்லி குட் நியூஸ் சொல்லி அவங்களுடைய நிலைமைகள் எடுத்து சொல்லி அந்த பாதிப்புகள் எடுத்து சொல்லி நரகத்துக்கு போகிற அந்த நரகத்துக்கு போகிற அந்த வாசல் எடுத்து சொல்லி நீங்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும், நீங்கள் சுகப்பட வேண்டும். உங்கள் மனைவி பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் எப்படி வாழன் என்பதை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். நாங்கள் ஜெபிப்போம். அந்த குடி பேயிலிருந்து அவங்களை விடுதலாக்கி சபையில நல்லவர்களாக ஆண்டவர் மாற்றி வைப்பார். நாங்களும் குடித்தவர்கள் தான். எங்கள் பைபிளில் சொல்லப்படுகிறது 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நாங்களும் எங்கள் இஷ்டம் போல குடித்தோம் முற்காலத்துல. நாங்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு குடித்தால் மோட்சம் கிடையாது, குடித்தால் நம்ம பாதிப்போம், குடித்தால் நம்முடைய குடும்பம் நடுத்தரில் வந்துவிடும், யாரும் இல்லை என்றதன அந்த பயத்தை அவேர்னஸ் நாங்கள் கேட்டு அந்த குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்பி எத்தனையோ பாஸ்டர்கள், எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ பிசினஸ்மேன்கள், எத்தனையோ இனத்தை சேர்ந்தவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். மதம் மாறவில்லை, மனம் திரும்பி இருக்கிறார்கள். நீங்கள் எந்த மதத்தானா இருங்க பரவாயில்ல, அதுக்கு சந்தோஷம். உங்கள் மதத்தையே நீங்கள் இருந்து சார்ந்து கொள்ளுங்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களை கொஞ்சம் தடை செய்யாமல் விட்டு விடுங்கள். தெருவில் சுவிசேஷம் சொல்லுவோம், வீடுகளில் சுவிசேஷம் சொல்லுவோம், தேசங்களில் பட்டணங்களில் சுவிசேஷத்தை இயேசுவை பற்றி சொல்லுவோம். நாங்கள் ஜெபிப்போம். அந்த குடிக்கார பழக்கத்திலிருந்து இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஆவிகளை துரத்தி அந்த குடும்பங்களை சீர்பொருந்து மாநிலத்தில், தேசத்தில், சமுதாயத்தில் சட்ட திட்டங்களை அருமையாக்கி அவர்கள் சமுதாயத்தில் சாட்சிகளாக நல்ல குடும்பங்களாக வாழ நாங்கள் வழிகளை வகுத்து ஆண்டவர் நாமத்து நிமித்தமாக இந்த பைபிளை கொண்டு அவர்கள் இந்த சமுதாயத்தில் சாட்சிகளாக நாங்கள் அவர்களை நடத்துவோம். ஆகவேதான் ஒரு 5 வருஷம் கிறிஸ்துவோடைய கரத்தில் கொடுத்து பாருங்க, நம்ம இந்திய தேசத்தை நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள மாநிலமாக, ஒரு சாட்சி உள்ள ஒரு ஸ்டேட்டாக மாற்றி அமைப்போம். அநேக நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை உலகம் திரும்பி பார்க்கும் இந்திய தேசத்தை. கிறிஸ்துவர்களா ஜெபிக்கிறார்களா? இவர்கள் மனம் மாற்றினார்களா? அவர்கள் மனம் திரும்பினார்களா? குடிப்பழக்கம் இல்லையா? சண்டை இல்லையா? சச்சரவு இல்லையா? கொலை இல்லையா? உபச்சாரம் இல்லையா? வேசித்தனம் இல்லையா? களவு இல்லையா? இல்லை, இல்லை. நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் அல்ல,
எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களை மாற்றினவர் உங்களை மாற்றுவார், மனம் திரும்ப வைப்பார். இது கெட்டது, இதை செய்யாதே, இது நல்லதல்ல என்று சொல்லி சமுதாயத்தில் அவங்கள மாற்றி ஆண்டவர் நல்லவர்களாக வைப்பார். இன்னைக்கு அநேக குடிக்காரர்கள் அநேக ஹாஸ்டல் வைத்திருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் படித்து பட்டதாரிகளாக, எனக்கு நல்ல ஒரு அப்பா, ஆவிக்குரிய அப்பா கிடைத்தாரு, எங்க அப்பா அம்மா குடிக்காரர்கள் மரித்து போனார்கள், அந்த பிள்ளைகளெல்லாம் எடுத்து ஹாஸ்டலில் வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்தில் லாயர்களாக, அருமையாக அட்வொகேட்டுகளாக, போலீஸ்காரர்களாக, சமுதாயத்தில் எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, கவுன்சிலர்களாக, லீடர்களாக, சோசியல் ஒர்க்கர்களாக, பிசினஸ் மேன்களாக, பெரிய பெரிய பணக்காரர்களாக எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அவங்க அப்பா அம்மா சில பேர் மரித்து போனவர்கள் குடித்து அந்த பிள்ளைகள் நல்ல ஹாஸ்டலில் படித்து பட்டதாரிகளாக மாறி சமுதாயத்தில் வேலை செய்கிறார்கள். சிலர் வெளியே வராமல் அறியப்படாமல் இருக்கிறார்கள். சிலர் அவர்களுடைய உண்மை சொன்னா எங்கே நமக்கு பட்டம் பதவிகள் போய்விடுமோ என்று சொல்லி பயந்திருக்கிற சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை நீ மறைத்து வைத்துக் கொள்ளாதே, சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லு. எஸ்தரை போல போராடி எங்க ஜனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ராஜா சமூகத்தில் பரிந்து பேசுங்கள். உங்களை இந்த தேசத்துக்கு சாட்சியா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே சம்சாரமா சாராயமா சம்சாரமா, கள்ள சாராயத்தை நாடாதே, கல்லாரிக்கு போ சேராதே, சாராயத்தை தேடாதே, சாவை நாடாதே என்று சொல்லி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கொடுக்கத்தக்கதாக நான் உங்களை மத்தியில் நிற்கிறேன். ஆகவே சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். குடிக்க கூடாது, குடித்தால் குடல் வெளிந்து, குடித்தால் உள் உறுப்புகள் அழிந்து, குடித்தால் உன் குடும்பம், குடித்தால் உன் பிள்ளைகள் அனாதையாக இருப்பார்கள், சமுதாயம் மதிக்காது, குடிக்கிறவனுக்கும் மதிப்பு கிடையாது, உபச்சாரம் செய்கிறவனுக்கு மதிப்பு கிடையாது, திருடுகிறவனுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. எனக்கு அருமையான குடிமக்கள், எனக்கு அருமையான குடி பிரியர்களாகிய உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால கரம் கூப்பி கேட்கிறேன், குடிக்காதீர்கள். உங்களுக்கு குடும்பம் நடுத்தரில் வர வேண்டாம். ஒரு பக்தன் பாட்டு பாடினார், கல்லு சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி, உள்ளதும் போயிடும், உள்ளதும் போயிடும், நல்ல குடும்பம் நடு தெருவில் வந்து வீடும். நல்ல பாடி இருக்கிறார் பக்தன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு நல்லது என்று சோதித்து பாருங்கள், மதுபானம் வெறி கொள்ளாமலும் பாடல் பாடி ஆண்டவரை துதித்து கொண்டு கர்த்தருக்கு வாழுங்கள் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்களில் மாம்சம் ஆவிக்குரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, இப்படியெல்லாம் சில பாவங்களை சொல்லிக்கொண்டே வந்து சொல்றாரு. அதாவது வெறி கொள்ளுதல், மதுபானம், அதை செய்யக்கூடாது. அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள். விசேஷமாக கிறிஸ்துவர்களாகிய நாம் மாம்ச இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறோம் என்று அருமையாக ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறத பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வெறி கொள்ளுகிறவர்களும் தூங்குகிறவர்களும் வெறி கொள்ளுகிறவர்களும் இரவுல தானே நீங்க வெறி கொள்ளாமலும் குடிக்காமலும் இருங்கள் என்று பைபிள் நமக்கு எச்சரிக்கிறத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் ஒரு மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் குடிக்க கூடாது. வேசித்தனம், திருடு, களவு, பொய், மதுபானம், வெறி கொள்ளுதல், இவர்கள் அந்த பரலோக ராஜ்யமாக்கிய அந்த ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வாசிக்கலாம். ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் என்ன கொடுக்கிறது என்றால், நீ விழித்துக்கொள், உன் சரீரத்தை எப்படி பேணி காக்க வேண்டும் என்றால் என்று சொல்லி வெறி கொள்ளாதே, விழித்துக்கொள். விழிப்புணர்வு. ஒரு கள்ள சாராயத்தை விற்கிற ஒருத்தர் சொல்றார், நான் இத்தனை வருடங்களா கள்ள சாராயம் விற்கிறேன், பட் நான் ஒரு சொட்டு ஆகிலும் நான் குடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்.
எவ்வளோ எச்சரிப்பாக இருக்கிறான் பார்த்தீங்களா? கள்ள சாராயத்தை விற்கிற அந்த கள்ளன் கொடுக்குற வார்த்தை ஒரு சொட்டும் குடிக்கலையா. நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? அந்த வார்த்தை கேட்டால் உங்களுக்கு ஏன் அந்த விழிப்புணர்வு வருகிறதில்லை? எனவே உங்களை உலகம் எப்படி திட்டம் தெரியுமா? ஒரு குடிகாரன் போகிறான், என்ன சொல்லுவார்கள்? இந்த குடிகாரன் எப்போ சாவ போகிறான்னு சொல்லுவார்கள். குடியை கெடுக்கும் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. எத்தனையோ பேர் குடித்து மரித்து போன குடும்பங்கள் நடுத்தருள் இருக்கிறது, அனாதியாக. எனக்கு அருமையானவர்களே, வேதனையோடு சொல்லுகிறேன், எத்தனையோ குடும்பங்கள் அனாதியாக தெருவில் இருக்கிறது. பைபிள் இந்த குடிக்கார குடி பிரியர்களை மாத்திரம் அல்லாமல் பைபிள் கிறிஸ்துவர்களையும் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். என்ன எச்சரிக்கிறது? ஒரு ஊழியக்காரனை எச்சரிக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, ஒரு கண்காணி விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான், அவன் ஒரே மனைவி உடையவனாய், பண ஆசை இல்லாதவனாய், சண்டை பண்ணுகிறவனாயிராமல் மதுபானம் பண்ணாதவனாய் இருக்க வேண்டும், இழிவான ஆதாயத்தை இச்சைக்காதவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரித்து, அவன் வெறித்திருக்க கூடாது, குடிக்க கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது என்று எச்சரித்து உணர்த்துகிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ சமுதாயத்திலோடு சில ஊழியர்கள் நல்ல மதுபானம் குடிக்கிறவனா இருக்கிறான். ஆண்டவர் சும்மா விட மாட்டார். கண்ணா ராஜா, உனக்கு ராஜா சும்மா விட மாட்டார். எச்சரிக்கை, அவர்னஸ், விழித்துக்கொள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், உன்னை எச்சரிக்கிற ஆண்டவர். அதே தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3:8, டைட்டஸ் தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் குடி குடுத்தன கெடுக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி குடிக்காரர்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்தக்கூடாது என்று பைபிள் எச்சரித்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, பைபிளுக்கு கூட இத்தனை பேர் குடித்தவர்கள் தவறு செய்தார்கள். அந்த தவறு நிமித்தமாக அவர்கள் மரித்து மாண்டு போனார்கள். ஆகவே நோவா குடித்தார், அது நிமித்தமாக பிள்ளைகளை சபித்தார், தனக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். நோவா பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல, திராட்சை தோட்டத்தை நட்டு அந்த பயிர் வைத்து வேலை செய்து அவர் திராட்சை குடித்து வெறி கொண்டார்னு சொல்லப்படுகிறது. லோத்தும் குடித்தார். லோத்து குடிக்கவில்லை, லோத்து பிள்ளைங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30 முதல் 38 வசனங்களில் ஆண்டவர் சோதம் கோமர பட்டணத்தை அழித்தார். அப்பொழுது நல்ல குடும்பமாக இருக்கக்கூடிய லோத்தை அருமையாக கரம் பிடித்து காப்பாற்றினார். அவர்கள் சோவார் அந்த மலைக்கு கடந்து சென்று ஒளிந்து கொண்டார்கள். தேவன் தேசத்தை அழித்தார், சோதம் குமார பட்டணத்தை. இன்னும் சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களுக்கு கூட அழிந்தது. என்ன தேசத்துல யாரும் இல்லை, அப்பானுடைய சந்ததி இல்லை என்று சொல்லி நினைத்து 2 மகள்கள் அப்பாவுக்கு மதுவை கொடுத்து அப்பாவின் இடத்துல பிரவேசித்து சயனித்து பிள்ளைகளை பெற்றார்கள் இருவருமாக. ஆனா புதிய ஏற்பாட்டு 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 பேதுரு புஸ்தகத்துல நீதிமானாகிய லோத்து என்று ஆண்டவர் நீதிமான் என்று சொன்னார். லோத்து தவறு செய்யவில்லை, தான் பிள்ளைகளை செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் 10 தலைமுறை அவர்கள் சபைக்கு உட்படுத்தாமல் மீண்டும் அவர்கள் சந்ததிகளை ஆண்டவர் நேசித்தார். எனக்கு அருமையானவில்லை, தவறை கூட கர்த்தர் பைபிள் எழுதி வைத்தார். அதனால்தான் இது பைபிள். ஒரே வண்ணமாக உண்மையானதவே நல்லதவே எழுதி வைத்தால் அது தவறு. ஒரு மனுஷன்னா நல்லதை செய்வான், கெட்டதை செய்வான். அவனுடைய எண்ணங்கள், குணம், லட்சணங்கள் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். முன்னுக்கூட்டிய கெட்டவனா இருந்திருப்பான், இப்ப நல்லவனா இருப்பான். ஆவணமாகவே பைபிள் அவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப குடித்து வெறித்து விளையாடினார்கள். மோசே காலத்துல மோசேயானவர் அந்த 10 கட்டளை வாங்கிட்டு வரும்பொழுது சீனா மலையில் இருக்கும் பொழுது 40 நாட்களுக்கு கீழே வரைக்கெல்லாம் அவங்க செஞ்ச காரியம் ஆகியனாலதான் ஆண்டவர் சொல்லாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 முதல் 51 வசனங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்கள் அல்லது 37 வசனங்களில் வாசிக்கிறோம். நோவா நாட்கள் நடந்தது, லோத்து நாட்கள் நடந்தது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல மோசே காலத்துல ஜனங்கள் குடித்து வெறித்து விளையாடி ஆண்டவருடைய தண்டனை அடைந்தார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் வனாந்தரத்துல 40 ஆண்டுகளில வனாந்தரத்தில் எல்லாரும் கொண்டு குவித்து போட்டார். அவருடைய சந்ததி சந்ததி தான் அந்த கானான் தேசத்தை கடந்து போனார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில குடியை கெடுக்கும், குடி நாட்டை கூட கெடுக்கும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. தேவன் கூட யாரையும் விட்டு விடவில்லை. நேபுகத் நேச்சர் மகனாகிய பெல்சாசார் என்ன செய்தான் என்றால், எருசலேமில் அவங்க அப்பா கொண்டு வந்த ஆண்டவருடைய அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்தக்கூடிய அந்த பொருட்களில ஒன்று, தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களில, தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களில, நேபுகத் நேச்சருடைய மகனாகிய பெல்சாசாரும் தானும் தன்னுடைய வெப்பாட்டிகளும் அவங்க அந்த அந்த பாத்திரத்தில் குடித்தார்கள். தேவன் கலங்க பண்ணினார், அடித்தார். அருமையாக செவுத்துல ஆண்டவர் எழுதினார், மெனே மெனே தெக்கேபேல் ஒப்பார்ஸ் என்று சொல்லி எழுதினார். உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாயிற்றா என்று சொல்லி ஆண்டவர் தண்டனை கொடுத்ததை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, அகஸ்வேர் ராஜாவும் ஆமானும் குடிக்க ஆரம்பித்தார்கள். தேசம் கலங்கிற்று. பாருங்களேன், எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 127 நாடுகள் ஆண்டு கொண்டிருந்த அகஸ்வேர் ராஜாவும் ஆமான் அவருக்கு துணையா இருந்த அந்த இடத்துல இருந்த ஆமானும் இப்பொழுது இருவருமாக குடிக்க உட்கார்ந்தார்கள், குடித்தார்கள். தேசம் கலங்கிற்றான். குடிக்காரர்கள் இருந்தால் தேசம் கலங்கும், குடி இருந்தா தேசம் கலங்கும். நீதிமொழியில் சொல்லப்படுகிறது, நீதிமான்கள் தேசத்தில் எழும்பும் பொழுது தேசம் சமாதானமா இருக்கும். இப்படி குடிக்காரர்கள் ஒன்று கூடினால், குடிமகன்கள் ஒன்று கூடினால் உலகம் கலங்கி போயிடும். டாஸ்மாக் கடை பக்கம் போக முடியாது, குடித்து விட்டு ஊர் பக்கம் போக முடியாது. வாலிப பெண்கள் சிறு குழந்தைகளை கூட குடித்து விட்டு அந்த குடிக்கார அந்த நாய் மாரி அந்த குழந்தைகளை கூட கற்பழித்து கொன்று போடுகிறார்கள். எதுக்கு இந்த அவலம்? எதுக்கு இந்த கோரமான காட்சிகள் நம்ம நாட்டில் தேவையா? தயவுசெய்து எல்லா கள்ள சாராயத்தை ஒழியுங்க. தயவுசெய்து எல்லா டாஸ்மாக் கடைகளை மூடுங்க. தயவுசெய்து எல்லா சாரா கடைகளை மூடுங்க. அதிகாரிகளாக்கி உங்களுக்கு கேட்கிற ஒரு காரியம், மூடுங்க. இல்லைன்னா கிறிஸ்துவாக்கி எங்க கரத்தில் கொடுங்க. நாங்க ஆளுகை செய்து அற்புதமாக தேசத்தை அந்த ஜனங்கள் எல்லாம் மாற்றுவோம். மதம் மாற்றோம். மதம் மாறக்கூடாது. யாருமே மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் ஏலா ராஜாவே சிம்ரி கொன்று போடுகிறத பார்க்கிறோம். எப்பொழுது என்றால் குடித்து வருகிற நாட்களில். இன்றைக்கு அதிகாரிகள் கூட பாருங்க, நல்லா குடிக்க வச்சு நண்பர்களை கொலை செய்து விடுகிறான். மனைவிக்காக, நிலத்துக்காக, சொத்துக்காக, பதவிக்காக. இந்த சிம்ரி அந்த ஏலா ராஜாவை கொன்று போடுகிறான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் சிம்ரி ஒரு ராஜாவை கொன்று இருக்கிறான். சிம்ரிய உம்ரின்றதான ஒரு ராஜா கொல்றான் பாருங்க. அதே ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் வாசிக்கிறோம். எனவே உன் பாவங்கள் உங்களை சும்மா விடாது, குடித்தால் வாந்தி மயக்கம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். குடிக்கிறவனுக்கு என்ன நடுக்கும் என்பது குறித்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது ஒரு சிறு தவறு செய்கிறார். உரியாவுக்கு மதுவை கொடுத்து உன் மனைவியோடு கூட போய் சைனி. காரணம் என்னவென்றால், உன் மனைவியின் இடத்துல நான் தவறா நடந்தேன், அந்த தவறை மூடிக்கொள்வதற்காக தான் கணவனுக்கு யுத்தத்திலிருந்து உரியாவை சேவகனாக்கி உரியாவை அழைத்து மதுவை கொடுத்து போக சொல்லார். ஆனா அவன் போக மாட்டேங்கிறான். நல்ல ஒரு சப்ஜெக்ட் அந்த இடத்துல இருக்கிறது. எனவே இன்னைக்கு அநேக நண்பர்கள் பாருங்க, தான் மனைவிக்கு தன்னுடைய நண்பனுடைய மனைவி வைத்துக் கொள்வான், நண்பனுக்கு நல்ல சாரா வாங்கி ஊற்றுவான். ஏண்டா இந்த நண்பன் சாரா கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறதே இல்லை. அவனுக்கு நல்ல சாராயத்தை ஊற்றி அவனுடைய மகனை வைத்துக் கொள்ளுவான், அவனுடைய மருமகளை வைத்துக் கொள்ளுவான், அவனுடைய மனைவியை வைத்துக் கொள்ளுவான், அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராகிலும் ஒருவனை வைத்துக் கொள்ளுவான். ஆனா சாராயத்தை வாங்கி கொடுப்பான். பாருங்க, இதே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தா ஒரு புடி சாப்பாடு வாங்கி தரமாட்டான், ஒரு உதவி செய்ய மாட்டான், ஒரு நன்மை செய்ய மாட்டான். ஆனா பீடி சிகரெட்டு சாரா குடிக்கிறது மட்டும் வாமச்சி போலாம் கடைக்கேன்னு கூட்டு போவான். நல்லா குடிகாரன் ஆக்குவான். அதே பசியா இருக்கும் பொழுது
உதவி செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட உலகத்துல நாட்டில் இருக்கிறோம் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. நசரேயன் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நாளாகமும் அருமையாக எண்ணாகமும் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 14ஆம் வசனம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஒரு நசரேயன், ஒரு ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், குடிக்கக்கூடாது, மதுவை குடிக்கக்கூடாது, மாதுவையும் நாடக்கூடாது என்பது குறித்து எச்சரித்து அருமையாக சொல்லுகிற வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமும் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு நசரேயன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. நீதிமொழிகள் புஸ்தகம் அருமையான அற்புதமான ஒரு அதிகாரம், நல்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுத்து கொண்டா கூட நிச்சயமாகவே ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் இந்த சப்ஜெக்ட். நிச்சயம் ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப அற்புதமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இன்னொரு குடும்பத்தை கூட நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அற்புதமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவர்கள் மீறி நடக்கவில்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளியும் பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இப்படி நீதிமொழிகள் புஸ்தகம் எச்சரித்து நமக்கு எடுத்து வைக்கிறத பாருங்க. எனக்கு அருமையானவில்லை, இதோடு கூட முடித்து கொள்ளுகலான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் சேசுதமாக 2வது பாகத்தில் கூட நான் உங்களை சந்திக்க ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எனவே முதல் பாகம் அருமையாக கள்ள சாராயத்தை நாடாதே, கல்லறைக்கு போய் சேராதே. எனக்கு அருமையான கத்தொடுப்பில்லை. நம்மளோட வாழ்க்கையில் நாம் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கலாம். இன்னொரு பாகம் இருக்கு. இவங்க நிறைய பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து 2வது பாகத்தில் தொடர்ச்சியாக உங்களிடத்துல நான் வருகிறேன். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ரொம்ப ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட் 2வது பாகத்தில். இது சொல்ல நேரம் இல்லை. எனவே 2வது பாகத்தில் அருமையாக ஆண்டவராகிய தேவன் இந்த குடியை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பது குறித்து சில ஆலோசனைகள், சில அவேர்னஸ், சில ஜப குறிப்புகள் நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிற நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்த கள்ளசாராயம் ஒழியத்தக்கதாக, டாஸ்மாக் கடைகள் ஒழியத்தக்கதாக, நம்ம தேசம் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவராய் தேவன் உதவி செய்ய முடியும். இப்படிப்பட்ட மரணங்கள் நம்ம தேசத்தில் வரக்கூடாது. யாரும் மறிக்க கூடாது. நல்ல குடும்பங்கள், நல்ல வாழ வேண்டும் குடும்பங்கள். இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கள்ள சாராயத்தை நாடாதே, கல்லறைக்கு போய் சேராதே என்றதன தலைப்பில் நாம் படித்து கொண்டோம். இந்த கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் தேசத்திற்காக, இந்த மாநிலத்துக்காக, அந்த பட்டணத்துக்காக, அந்த டவுனுக்காக, கிராமத்துக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. காட் பிளஸ் யூ ஆல். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. 2வது பாகத்தில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது பாகத்தில் சந்திக்கலாம். அருமையான நல்ல சம்பவங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.